அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை. இந்த முழுவதும் கடனை அடைக்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். அசல் எவ்வளவு? 20,000. வட்டி வந்து 4.5%. ஓகே. இப்போ ஃபஸ்ட் நம்ம 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 1% நம்மளுக்கு வேணும்னா இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 200. அப்போ 1% எவ்வளவு? நம்மளுக்கு 200. 4% எவ்வளவு? 4 2 8. அந்த 2 ஜீரோ தூக்கி அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 800. அப்போ 5.5. அப்போ 1/2%. 1% 200னா பாதி பர்சன்ட் எவ்வளவு? 100. அப்போ 800 100 கூட்டினா 900. இதுதான் நம்மளுக்கு ஒரு வருட வட்டி எவ்வளவு? 900 ரூபா. மொத்தம் எத்தனை வருஷம் கேட்டிருக்கான்? 5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்கன்னா அப்போ 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 900 × 5 பெருக்கணும்னா இந்த 2 ஜீரோ அப்படியே வச்சுக்கோங்க. 5 45. அப்போ 5 வருஷத்துக்கு உண்டான வட்டி 4500. அங்கே பாருங்கள், ஆப்ஷனில் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பான் 4500. ஆனால் அது ஆன்சர் கிடையாது. முழுவதும் கடனை அடைக்க வேண்டிய செலுத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம அசலையும் வட்டியும் கூட்டி போடணும். அசல் எவ்வளவு? 2000. இங்கே எவ்வளோ இருக்குது? 4500. சார் 20,000. 20,000 4500 கூட்டினோம்னா 24,500. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். டி ஆப்ஷன் இதுதான் கரெக்ட்.